நாங்கள்லாம் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயரு. சந்து பூந்து கிடச்சிட்டு பூந்து போயிடுவோம். இவ்வளோ பெரிய ஓட்டையை வச்சுருக்கானுங்க. சரி ஓகே, நம்ம க்ரௌபர் தான் தேவைப்படுது. மூலம் க்ரௌபர் போய் அந்த பொட்டியும் பொழப்போம். ஏய் யாராவது அவங்க இங்கால ஏய் கரெக்டு நாயே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்படியோ பரவாயில்ல பார்க்கல. நாயை நில்றா இருறா நான் வாங்கிக்கடா. டக்க 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 டக்கடா. எப்படி இருக்குது கரண்ட் சாக்கு ஸ்டன் கன் நியூ மாடல் எப்படி கேரட்டு நாயை. ஹலோ கைஸ், வெல்கம் டு பாஸ் கேமர்ஸ். கைஸ் நம்ம இன்றைக்கி என்ன கேம் ப்ளே பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, கிரானி 2ல் ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், இது மாதிரி ஹாரர் கேம்ஸ் நம்ம சேனல் வந்துட்டு இருக்க மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட்டாக கேம் கொண்டு வந்துடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து கிரானி 1 முடிச்சிட்டோம். இப்போ நம்ம கிரானி 2க்கு வந்துவிட்டோம். ஃபஸ்ட்டாக ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ண போகிறோம். இந்த சொட்டை கிளவிக்கும் இந்த மொட்டை கிழவனுக்கு இருக்குது கைஸ் இன்றைக்கி. ஓகே, ஸ்ட்ரைட்டாக வந்தாச்சா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம மேலே தான் போக போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு அது ஸ்டன் கன் தேடணுங்க. ஸ்டன் கன்று அது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இங்கே தான் இங்கே வச்சுருப்பானுங்க. ஃபஸ்ட்டு வந்து இதை பார்ப்போம். இதுலேயே ஒன்றுமே இது ரெண்டுலேயுமே எதுவுமே இல்லை கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெப்பன்ஸ் சீக்ரெட் ரூம் ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். இந்த புக்கை வெளியே இருக்கணும். ஓகே, எழுதாச்சு. யாரா அது டே கிழட்டு நாய் அறபோத நாய் படு தூங்கிட்டு இருக்கான். சாவி ஆட்டை போடுறதுக்கு ஒரு வேளை பரவாயில்ல கைஸ், சூப்பர். நான் கூட இந்த கிழட்டு நாய் சுட்டுதான் ஐயோ சுட்டுதான் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல, அவனே சாவி கொடுத்துருவான் நம்மளுக்கு. ஓகே, கிளவி அங்கே சைடு போயிட்டா கைஸ். இப்போ நம்ம சைடாக மேலே போயிடலாம். போடா இப்போ வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம இந்த கீயை போட்டு டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டன் கன் தேடணும். மெயினாக ஸ்டன் கன் இதில் இருக்குது, இதில் இல்லை அப்படின்னா வேறு எங்கேயா தான் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டேபிள் வச்சுருப்பானுங்க, அந்த டேபிளை போய் பார்த்துடலாம். ரூம் ஓப்பன் பண்ணி வச்சதுக்கு மேலே அந்த கீ தேவையில்லை, இதை தூக்கி போட்டுடலாம் கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறன்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த இதுக்குள்ளே அதுலேயே ஸ்பார்க் பிளக் இருக்குது, தேவையில்லை. அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு பிக் இருக்குது. ஓகே, தேவைப்படும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டன் கன் பார்ப்போம். இங்கே ஸ்டன் கன்று இல்லை கைஸ். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டன் கன் கீழே தான் இருக்கணும். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழேனா இதில் பார்த்திங்கன்னா ஹேண்ட் வீல் இருக்குது. சரி ஓகே, இப்போ இந்த கிளவி இங்கே மேலே வர வச்சுட்டு நம்ம கீழே போயிடலாம். குதிச்சிட்றா கைப்புள்ள. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்டன் கன் இங்கே தான் இருக்கணும். இந்த இடத்துல தான் இருக்கணும் கைஸ். இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் வாங்க. இருக்கா? ஆமாம் கைஸ், சூப்பர் கிடச்சிருச்சு. ஓகே, இது கிடச்சதுனால நம்ம எஸ்கேப் ஆன மாதிரி தான். இப்போ பார்த்திங்கன்னா முதல்ல அந்த கிளவியை போட்டு தள்ளணும், அவளை வர வைக்கணும், சவுண்டு போட்டு வர வச்சுருவோம். அதுக்கப்புறம் அந்த கிளவை வேறு டான்ஸ் ஆடிட்டுருப்பான் பொழுது அவனை போட்டு மொத்தம் கைஸ் டான்ஸ் ஆடிட்டு பேக்கில் சுட்டுடலாம் அந்த கிழவனை. ஓகே, இங்கே கிளவியை காணோம். ஏய் கிளவி கமான் ஆடி கிளவி இந்த வாங்கிக்கோ. மண்டை அப்படி செமையாக இருக்கா? டக்க 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 டக்குன்னு மூமெண்ட் போடுறேன், செம சூப்பராக கரண்ட் சாக்கு. ஓகே, இப்போ அந்த கிழவனை போட்டு தள்ளுவோம். எங்கே கிளவன்? டேய் வாடா அறப்போத நாயே இந்த வாங்கிக்கோ. டக்க 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 சூப்பராக போகுது கிழவனு. எப்போடா கிழவா கரண்ட் சாக்கு கொய்யா தள்ளுறா புல்லட்டு மேலே படுக்கிறான். ஓகே, இதை எடுத்துகிட்டு போய் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போய் என்னென்ன பொருளுன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு கிச்சனை மூலம் தேடி கண்டுபிடிக்கணும். இங்கே என்ன பார்த்துடலாம். இதில் ஒன்றுமே இல்லை, இதுலேயும் ஒன்றும் இல்லை. இதில் பெட்ரோல் கேனுக்கு ஓகே, இதில் பெட்ரோல் கேன் தவிர வேறு இதில் இதுலேயே ஓகே. இங்கே இது பார்ப்போம். ஓகே, க்ரௌபாரை காணோம். க்ரௌபாருக்கு தேடி கண்டுபிடிக்கணும். சரி ஓகே, இப்போ நம்ம அந்த கேஸ் ஒன்று கேன் எடுத்துக்கலாம். ஏன்னா ஹெலிகாப்டர் பெட்ரோல் ஊற்றணும்ல, அதனால் தூக்கி எழுதி போட்டுருவோம், மறந்துடக்கூடாது. அடுத்த நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதுக்குள்ள என்ன பொருளுக்கு இதில் இந்த மாதிரி லெக் பீஸ் இருக்குது. ஓகே, அந்த பெட்டுக்கு இது ஓப்பன் பண்ண முடியாதா? ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் என்னங்க பார்த்துருவோம். தள்ளு. ஓகே, இதுக்குள்ளே பூந்து பார்த்துருவோம் என்ன இருக்கான்னு. என்னடா ஒட்டு பொருளும் இல்லை, என்னடா அது? வாவ் சூப்பர், நம்மளுக்கு ஹெலிகாப்டர் கீ கிடச்சிருச்சு கைஸ். ஓகே, நமக்கு ஹெலிகாப்டர் கீ கிடச்சிருச்சு. அடுத்து நிறையா எடுக்க வேண்டியது இருக்குது கைஸ், இன்னுமே ஏகப்பட்ட எடுக்க வேண்டியது. எனக்கு டேப் கண்டுபிடிக்கணும் நிறையா இருக்குது. ஓகே, இந்த கிளவினால ரீஸ்பான் ஆகிருப்பான், அதனால் நான் கிளவி வர வச்சுருவேன் சவுண்டு போட்டு. கிளவி காணோம். ஏய் சொட்டை கிளவி வாடி. இங்கே வந்து நிற்கிறாளா என்னமோ சொட்டை கிளவி. கேஸ் இன்னும் வரல அவ்வளோ தெரியுது. இதில் ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் எடுத்து இங்கே இந்த கிளவனும் இந்த கிளவி எங்கே ஒழிச்சுக்கான்னு தெரியல. ஓகே, ஒன்றா தேடி பார்ப்பாங்க கைஸ். ஓகே, இதை நான் பார்த்துட்டோம். எங்கேக்கான்னு தெரியலையே கிளவி எங்கே போனா? ஆஹா, கிளம்ப சுத்தம் கேட்குது கேஸ். அவன் வந்துட்டான். அந்த கிளட்டு போய் எங்கே வந்துடல. டே கிளவா எங்கடா இருக்கே? போத நாயே வெளியே வாடா. எங்கே இருக்கான்னு தெரியலையே. ஆஹா, சவுண்டு மட்டும் போகிறான். வாங்க டக்க 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 டக்க. எப்படி சாக்கு சூப்பராக இருக்கான். உன் புருஷனை வர சொல்லை, அவனை வர சொல்லை. அவன் மேலே நான் கோவமாக இருக்கேன். ஏன்னா அந்த நாய் அட்வென்ச்சராக இருக்கான்னு பார்த்தா படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஓகே, இப்போ இந்த ஹெலிகாப்டர் கீ கொண்டு போய் மேலே போட்டு வந்துடலாம். ஐயோ வந்துட்டான்டா கிளட்டு போய் வந்துட்டான். ஏய் கவசம் சாத்திடுவாங்க கைஸ். ஓகே, வந்து அடிச்சு போடுவான். இப்போ ஓப்பன் பண்ணி அவனுக்கு கிளைமேக்ஸ் ஸ்கின்னு தான். இந்தாடா வாங்கிக்கோடா. டக்க 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 எப்படா கிளவா சாக்கு பின்னாடி வர கிளவாடி விட்றா. ஹெலிகாப்டர் கீயை விட்றா கிளப்பா அறப்போதா நாயே. ஏய் ஓகே, கீயை கொடுத்துட்டாங்க கைஸ். இப்போ இந்த கீயை கொண்டு போய் நான் மேலே போட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ நம்ம கீயை மேலே இங்கே போட்டு ஒரு பொருளாக கொண்டு வந்து இங்கே சேர்த்துவாங்க கைஸ். முதல்ல
அடுத்து நெக்ஸ்ட்டு இக்கடா கீழே வந்துருச்சு. சை இங்கேயும் தூக்கி போட்டால் கீழே ஒன்று திரும்ப வச்சிருது. இந்த ரூமில் இதை பொருள் அடிக்குமான்னு பார்ப்போம். ஓகே இது எனக்கு இது க்ரௌபார் வா சூப்பர் இதை தொலைகிட்டு இருந்தேன். ஓகே சார் நான் கன் எடுத்தாச்சு பிரச்சனை இல்லை. க்ரௌபார் தூக்கி கீழே போட்டுருவோம். அடுத்து நெக்ஸ்ட் இங்கே ஒரு ரூம் இருக்கும். இதில் ட்ராவ் இருக்கும் பார்ப்போம் என்ன இருக்குது போட்டுக்குயா இப்போ என்னென்ன போட்டு ஸ்கே பண்ண ஹெலிகாப்டர் ஸ்கே பண்ண போகிறோம்டா. ஹெலிகாப்டர் தேவை பொருளை கொடுங்கடா. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிளவி ஸ்பானாக இருப்பா. முதல்ல அவளை போட்டு தள்ளணும், அவளை வர வைக்கணும். அவளே வந்துடுவான்னு நினைக்கிறேன். முதல்ல கண்ணை தூக்கி போட்டால் வந்துடுவா, சவுண்டுக்கு வருவா. கிளவி கமான் நீ வந்துருப்பேன்னு தெரியுண்டே. சொட்டை கிளவி எங்கடையே ஒழிஞ்சிருக்கேன். வெளியே வா நடிக்காதே. வந்துட்டுப்பான்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே காணோம். ஓகே வந்துட்டா பார்த்தீங்களா என்ன தான் போட்டோ எடுத்துன்னா வந்திருப்பான். வாங்கிக்கோ டக்க 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 எப்படி சாக்கு கிளவி. ஓகே எங்கே கிளவனே உன் புருஷனை வர சொல்லை, அவனை வர சொல்லை. அவன் மேலே நான் ரொம்ப கோபமாக இருக்கேன். அப்போ அந்த நாய் காணாமல் போயிடறான், அடி வாங்க மாட்டேறான், எஸ் ஆகிடறான். ஓகே இந்த க்ரௌபார் வச்சு இங்கே ஒரு பெட்டி இருக்குது, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதுக்குள்ளே என்ன பொருள்னு பார்ப்போம். என்னது டேப்பு. வாவ் சூப்பர். ஹெலிகாப்டர்ஸுக்கு தேவையான டேப் இருக்குது. இதை கொண்டு போய் நான் மேலே போட்டுடலாம். கிழட்டு பையன் வந்துட போடாது கைஸ். வந்துட்டானா அப்புறம் அவ்வளோதான். எவ்ரி வால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிச்சு போடுவான் கிழட்டு பையன். காது கேட்காது கிழவனுக்கு. ஓகே இங்கே கிழவன்ட்டான் இன்னும் வரல. ஓகே கிழவனுக்கு படுத்துங்க கணு கைஸ். க்ரௌபார் எடுத்துக்குவோம். ஓகே இதை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ஷார்ட்கட் வழியாக போயிடலாம். ஏன்னா கிழவன் என்னத்தில் பொண்டாடி இறந்ததுக்கு மேலே வந்திருப்பான், பொண்டாடி செத்து போச்சுன்னு. பட் ஆனால் கிழவனை போட்டு தள்ளிட்டே போயிடலாம் கைஸ். மனசு கேட்க மாட்டேங்குது. கிழவா வரம்போத நாயே வெளியே வாடா. எங்கே போய் ஒழிஞ்சிருக்கான்னு தெரியலையே. அவன்ட்டாண்டா வாடா கிழவா. டே படுத்துங்கடா. டக்க அவ்வளோதான் கைஸ். இங்கே வந்து நம்ம பெட்ரோல் கேன் இருக்குது, இதை கொண்டு போய் நம்ம போட்டுடலாம். ஏன்னா இது சென்டரில் இருக்குது. அப்பப்போ நம்மளுக்கு எடுக்க வந்தால் கரெக்டாக அந்த கிளவி அந்த கிழவனு 2 பேரும் அந்த முக்கில் வச்சு நம்மளை மூணில் வச்சு அடிச்சு போடுவானுங்க. அதனால நம்ப முடியாது. என்னடா மேப் போகல, இது வேறு அடிக்கடி ஸ்லிப் ஆகிட்டே இருக்குது. ஓகே இப்போ தூக்கி போட்டுடலாம் கைஸ். அடுத்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ 3 பிக்கு தேவைப்படுது. ஒரு பிக் கொண்டு வந்தாச்சு. இந்த கிழவனோட போட்டால் வேணுமா. நம்ம ஒரு பிக் கொண்டு வந்துட்டோம். இன்னொரு பிக்கு இங்கே இருக்குது. இன்னொரு பிக்கு நம்ம பார்த்திங்கன்னா அந்த கிழவனோட பெட்டுக்கிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த கிராணி கிரண்பாவோட. ஓகே இப்போ பார்த்திங்கன்னா கிளவி ஸ்பான் ஆகிருப்பான்னு நினைக்கிறேன் கைஸ். கண்டிப்பாக வந்திருப்பா, அவளை போட்டு தள்ளணும். ஓகே இந்த பிக்கை கொண்டு போய் நம்ம மேலே போட்டு வந்துடலாம். ஓகே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 போட்டோ கிடச்சிச்சு, ஒரே ஒரு போட்டோ தான். அது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டாடா கிளவி. வாங்க இந்த வாங்கிக்கொடி. டக்க 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 எப்படி கிடை சாக்கு சூப்பராக இருக்கா. போடி படுத்துங்குடி. ஒன்றும் 2 பேரும் ஸ்பானே வந்துட்டேக்காங்க. ஓகே அப்படியே ஒரே மிதிச்சு போடுவோம். புல்லட்டை வச்சு படுத்துங்கிறா கைஸ். புல்லட்டை ஒழிக்கிறா கிளவி. ஓகே அங்கேருந்து நான் கீழே போகலாம் வந்துட்டேன் கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே குதிச்சு இப்போ நம்ம க்ரௌபாரில் கீழே ஒரு பெட்டி இருக்கும், அந்த பெட்டி போய் நான் ஓப்பன் பண்ணலாம். ஓகே க்ரௌபார் எடுத்துகிட்டு போவாங்க கைஸ். ஓகே போகலாம். அப்புறம் வந்தா கிளம்ப அறம்போத நாய் எங்கேயும் சுற்றி தெரியுது. எங்கடா ஆளக்கான ஓடி போயிட்டான். டே கிளவா நில்றா, வாங்கிக்கடா. டக்க 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 எப்பட்றா கிளவா நீ வந்து எங்கட செத்துட்டேறா அறம்போத நாய். கிளம்ப செத்துது. கிராணி ரேஸ் எடுத்து பார்க்க கிராணியை காணும். அதனால் அந்த கிளவி நானே வந்துட்டேன். வாடி சொட்ட கிளவி வாடி வாங்கிக்கோடி. டக்க 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 எப்படி சாக்கு. ஓகே கண்ணைங்க தூக்கி போட்டு போய் நம்ம பார்த்தீங்கன்னா க்ரௌபார்ட்டு வந்துடலாம். க்ரௌபார் இந்த சைடு மூலம் இங்கே இருந்தது, இங்கே தான் போட்டோம் ஞாபகம் இருக்குது. இங்கே தாங்க அதுக்குள்ளே இங்கே ஒரு பொருள் இருக்குது. ஓகே அது ஹெலிகாப்டர்ஸுக்கு தேவையான பொருள் தான், அதை எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம போய் க்ரௌபார் வச்சு கீழே போய் ஓப்பன் பண்ணிட்டு வந்துடுவோம். கிளவி செத்து போயிட்டா. ஓகே கிளவனே போட்டு தெரியாச்சு. கிளவன்ட்டாங்க சார் அறப்போத நாய்டா வாங்கிக்கடா. கிளட்டு நாயை ஃபாலோ பண்ணிட்டாடா வர. ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரௌபாரை வச்சு மூலம் பொழந்துருவோம். அதை இங்கடா இடத்த காணும். அழசை இந்த இடம் இல்லையா, அந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துக்கு வந்துட்டேன் கைஸ். சாரி கைஸ். ஓகே க்ரௌபார் விட்றா. டே அறம்போத நாயே டே கிளட்டு பயலே சாவியை விட்றா. க்ரௌபாரை விட்றா. ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளைக்கிற மாதிரி சவுண்ட் அடிச்சு இல்லை. இதுக்குள்ளே என்ன பொருளுன்னு பார்ப்போம். என்ன பொருள் வச்சுருக்கீங்க இந்த பெட்டிக்குள்ளே, என்ன வச்சுருக்கீங்க? சேஃப் கீயா. ஓகே இந்த சேஃப் கீயை தூக்கிட்டு போய் பார்த்துருவோம் என்ன இருக்குன்னு. ஆனால் கிளை வர சவுண்ட் கேட்குது. அவளை முதல்ல போட்டுருப்போம். வரா வாடி வாங்கிக்கொடி சோட்டை கிளவி. கடக்க எப்படிக்கு சாக்கு. ஓகே சேஃப் கீ எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம போயிடலாம் சேஃப் கீ இருக்கிறதுக்கு. ஓகே சேஃப் கீ இடத்துக்கு வந்தாச்சு. இதுக்குள்ளே என்னக்குன்னு பார்த்துருவோம். என்ன ஊரில் கட்டர். ஓகே கட்டர் தேவைப்படும். இதை நம்ம கொண்டு போய் பார்த்துடலாம். அதுக்குள்ளே இங்கே ஒரு ட்ராவல் இருக்குது பார்த்துடலாம். ஓகே ஹெலிகாப்டர் இதுக்கு மேனுவல் ஹெலிகாப்டர். ஓகே கிடச்சிச்சு. கைவார கண்ட்ரோல் கிடச்சிருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த க்ரௌபார் தூக்கிட்டு மேலே போகலாம் வந்தால் கிளம்ப வந்துட்டான்டா. ரைட்ரா அறம்போத நாய் இன்னும் போதையிலேருந்து தெளியாமல் அப்படி சுற்றிட்டு இருக்காங்க கைஸ். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கன்று வேணும். ஸ்டன் கன் கீழே கிளம்ப வந்துட்டான்டா. வாடா கிளவா. உனக்கு நீ சாவு எங்கே தான்டா. ஐயோ கன்னை லோட் பண்ணலையே. சீக்கிரம்டா இந்தாடா வாங்கிக்கோடா. கிளட்டு நாயே ஃபாலோ பண்ணிட்டாடா வர போலாம். கிராணி கூட அந்த கிளவன் டஃப் கொடுக்குறாங்க கைஸ். ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா நான் அப்படியே மேலே வந்துட்டேன்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கட்டரை தூக்கிட்டு மேலே போயிடுவோம். ஏன்னா மேலே ஒரு பாக்ஸ் செயின் போட்டு கட்டி வச்சிருப்பாங்க கைஸ், அதுக்குள்ளே ஏதோ பொருள் இருந்தாலும் அதை போய் எடுப்போம். ஓகே இப்போ கட்டரை மேலே கொண்டு வந்துட்டு கைஸ், இப்போ கண்ணை போயிட்டு வரணும். ஸ்டன் கன் கீழே தான் இருக்குது, வெட்டு வந்துடுவோம். ஓகே அதுக்கு முன்னாடி இந்த பிக்கை தூக்கிட்டு போயிடலாம் கைஸ், இதுதான் முக்கியம். இன்னொரு பிக் பார்த்தீங்கன்னா அந்த கிராணி பெட்டுக்கிட்ட இருக்குது கைஸ், அதை போய் எட்டு வந்துடுவோம். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஸ்டன் கன் எட்டு வந்துட்டு இங்கே ஒன்று இருக்குங்க கைஸ், அது முதல்ல அந்த பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்குள்ளே என்ன பொருள் வச்சுக்கணும் தெரியல, பார்ப்போம். இந்த ரூம் தான் நினைக்கிறேன். ஓகே கைஸ் இப்போ வந்து கரெக்டாக அந்த ரெட் கலரில் சுடணும், ஷூட் பண்ணிடலாம். கரெக்டாக சுட்டுறணும். அப்பா கரெக்டாக சுட்டுருச்சு கைஸ். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போய் கரெக்டாக எடுத்து கட் பண்ணி பார்த்துடலாம். ஹெலிகாப்டருக்கு தேவையான பொருளாக இருக்கணும், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே கைஸ் பார்த்துருப்போம், கட் பண்ணிடலாம். ஓகே கட் பண்ணிடுவோம். ஓய் என்னடா அது கருப்பு கலர் இவ்வளோ பெரிய ஒரு ஆடா டோர், இது எனக்கு தேவையில்லையடா. ஓகே கைஸ் இப்போ வந்து நான் அந்த கிராணியை பழி வாங்க போகிறேன் கைஸ், ஏன்னா இதுக்குள்ளே ஒரு பொருளுமே இல்லை. அந்த வெறியை நான் கிராணி மேலே காட்ட போகிறேன், குண்டை தூக்கி போட்டு கிராணி மேலே என்ஜாய் பண்ண போகிறேன் கைஸ். ஓகே இப்போ வந்து நம்ம செயின் கட்டு நமக்கு தேவையில்லை, இதை நம்ம கீழே தூக்கி போட்டு அந்த கிளையை வந்துடுவா, அதுக்கு குண்டு தூக்கி போட்டுருவோம். ஓகே என்னடா கீழே விழுக மாட்டேது, ஏய் கீழே போய் தொலை போயிடு, ஏய் ஒழுங்கா போய், ஏய் என்னடா விழுக மாட்டேது உள்ளே, சரியா? ஏய் உள்ளே போகாதோ, கரெக்டாக விழுந்துன்னு நினைக்கிறேன். விழுந்துருச்சு. கிளை வருவான் சவுண்டுக்கு, கிரானோட தூக்கி போட போகிறேன். ஏய் கிளம்பி வா 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 வாடி கிளம்பி வா 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 வாடி. இந்த வச்சுக்கோ, ஓடுறான். ஐயோ கிளவி செத்து போயிட்டேன். ஐயோ என்ன அட்டாக் பண்ணிடுச்சு. ஐயோ கைஸ் கிளவிக்கு தூக்கி போட்டு நான் செத்து போயிட்டேன் கைஸ். டே 2 ஆரம்பிச்சிருச்சு. ஓகே இதுக்கு மேலே சின்சியராக ஆடணும். இப்போ நம்ம வேகமாக ஆட ஆரம்பிச்சிடலாம் கைஸ். எவ்வளோ சீக்கிரமாக ஹெலிகாப்டர்ஸ் முடிக்குமோ அவ்வளோ சீக்கிரம் ஹெலிகாப்டர்ஸ் முடிச்சிருவோம். இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக மேலே வந்துட்டேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்ப சவுண்டு கேட்குது இல்லைன்னு நினைக்கிறேன். கிளட்டு பாய அப்பயே நினச்சேன்டா சவுண்டு கேட்குது கிளம்பு தான். ஓகே டே 3 ஆரம்பிச்சிருச்சு. இதுலேயே சின்சியராக விளையாடுவோம். கிளட்டு பையன் கரெக்டான டைமிங்கில் முக்கில் சாத்திட்டாங்க கைஸ். மொட்டை கிளவே அவனை முதல்ல போட்டு தள்ளணும் கைஸ். கிராணி கூட ஈஸியாக போட்டு தள்ளிடலாம் சவுண்டு போட்டு வர வச்சு. அந்த கிழட்டு நாய் மட்டும் எங்கேயும் சுற்றிட்டு இருக்கிறாங்க கைஸ். ஓகே இந்த பொருள் நம்மளுக்கு தேவைப்படுது கைஸ். இந்த கட்டை நம்ம தூக்கிட்டு மேலே போய் போட்டுடலாம். ஓகே மேலே போகிற வழி பார்த்தீங்கன்னா அந்த கிழட்டு பையன் நம்ம பார்த்துருவோம் போல தெரியுது. ஓகே இங்கே டோர் லாக் இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ரெஞ்ச் இருக்குது, இது நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ வந்து இந்த பொருளை வந்து நம்ம இங்கே மேலே தூக்கி போட்டுருவோம். ஓகே கேஸ் இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேலே போட்டு வந்துடலாம். இந்த மேலே போட்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம போய் அந்த பெட்டுக்கிட்ட என்ன பொருளுக்குன்னு பார்க்கலாம். இந்த கட்டை எங்கேயோ யூஸ் பண்ணுவாங்க கேஸ், எனக்கு சரியாக ஞாபகமே இல்லை, மறந்தே போச்சு. ஓகே அதை இங்கே தூக்கி போட்டு அப்புறம் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓகே கேஸ் பிக்கு இருக்குது. ஓகே இன்னொரு பிக்கு கீழே இருக்கும் போது தெரியுது. ஓகே ஸ்டன் கன் இங்கே இருக்குது. ஓகே இப்போ ஸ்டன் கன் எடுத்து நான் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பெட்டுக்கிட்ட தான் போக போகிறோம். ஏன்னா இன்னொரு பிக்கு அந்த பெட்டுக்கிட்ட தான் இருக்குது. அது பெட்டு என்னன்னே தெரியல கைஸ், பள்ளியானே தெரியல, ஏலினானே தெரியல, டிஃப்ரெண்ட்டான ஒரு பெட்டு. ஓகே அதுக்கிட்ட தான் கைஸ் போக போகிறோம். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை வச்சு நம்ம இன்னொரு பண்ண போகிறோம் கைஸ். போகும்போது கிளவி சாப்பிடிச்சிட்டு போயிடலாம். ஏன்னா கிரானைட் போட்டு நம்ம செத்து போயிட்டோம், அதனால் அந்த கிளவியை ஆட்டோமேட்டிக் கிரானைட் போட்டு கொல்லாமல் கூடாது. ஓகே இப்போ கிரானைட்டுக்கு வருவா கைஸ், கிளவிச்சு இந்த இதுக்கு வருவா சவுண்டுக்கு கிரானைட்டை தூக்கி போட்டுருவோம். ஓகே கைஸ் கிளவி வர மாதிரி தெரியல, கிளம்பிடலான்னு நினைக்கிறேன். ஓகே அந்த கண்ணை தூக்கி போட்டு பார்ப்போம். ஓகே அப்போயாச்சும் வரலாம் பார்ப்போம் கைஸ். நீங்கள் கிளவியை காணோம். கிளவி வா வெளியே வா, சரி உள்ளே வா. வந்துட்டா கைஸ், வச்சுக்கோடி ஓடுறான் போடு. ஓகே கிளவி என்னென்னு தெரியல, சிதறிட்டாலா கிளவி பாவம் கைஸ், போட்டு தள்ளியாச்சு. கிளவி எப்படி அடிச்சான்னு தெரியல, பார்க்க முடியல கைஸ், ஒரு குறை. ஓகே இப்போ அந்த கிழமை வேறு போராடி வந்தால் வந்துடுவாங்க கைஸ், நம்ப முடியாது. ஏன்னா பொன்னாடி சத்தம் வந்து அது வாங்கிக்கலாம். பொன்னாடி சத்தத்தில் எவ்வளோ வேமாட்டோம் பார்த்தீங்கன்னா கைஸ், கோவம் இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்து நம்ம போட்டு தள்ளியிருப்பான். ஓகே கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பெட்டுக்கிட்ட தான் போக போகிறோம். அதுக்கு நம்ம ஷார்ட்கட்டில் போயிடலாம், இதுதான் ஈஸியாக இருக்கும். பட் நம்மளுக்கு இன்னும் வெப்பன் கீ கிடைக்கல கேஸ். வெப்பன் கிடைச்சா சூப்பராக இருக்கும். பட் இங்கே ஒரு பிக் இருக்குது பார்த்தீங்களா, இதை பார்க்காம விட்டுட்டோம். இந்த பிக் எடுத்துகிட்டு முதல்ல போய் மேலே போட்டுடலாம். இன்னொரு பிக்கு பார்த்தீங்கன்னா அந்த பெட்டுக்கிட்ட இருக்கும். ஓகே கேஸ் ஃபைனலி 2 பிக்கு கிடச்சிருச்சு. இன்னும் ஒரே ஒரு பிக்கு அந்த பெட்டுக்கிட்ட தான் இருக்குது, அதில் பிடிங்கிட்டு வரணும். ஓகே கண்ணை எடுத்துகிட்டு போகலாம் கைஸ், இப்போ பெட்டவே போட்டு தள்ளுவோம். ஓகே இங்கே தான் கைஸ் நமக்கு வந்து ரெஞ்சு தேவைப்படுது. ஏன்னா அந்த ரெஞ்சு தான் நான் மனசில் போக முடியும். ரெஞ்ச் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தேன், அதான் இங்கே தான் இருந்தது, இந்த ரெஞ்சு தான். ஓகே இதை எடுத்துகிட்டு போய் திருப்பி விட்டா அந்த தண்ணி வராது. ஏன்னா அந்த தண்ணி இருக்கும்போது நீங்கள் போனீங்கன்னா உங்களை பிடிச்ச அப்படியே இழுத்துட்டு போயிடும். நான் நிறைய டைம் அவுட்டாக இருக்கேன் கைஸ் அந்த மாதிரி. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நான் போய் இந்த போல்ட்டை திருப்பி விட்டு வந்துடுவோம். எல்லாத்துக்கும் காரணம் அந்த போல்ட்டு தான். இந்த கிழட்டு போய் என் கையை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டேறாங்க கைஸ். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நான் திருப்பி விட்டாச்சு. இப்போ இந்த கன்னை எடுத்துகிட்டு பெட்டை அட்டாக் பண்ணுறத மேலேயே எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது கைஸ். கிராணி ஸ்பான் ஆகிருப்பாள். முதல்ல அவளை போட்டு தள்ளணும், சவுண்டு போட்டு வர வச்சிட்டோம்னா அவளை போட்டு தள்ளிட்டு
நம்ம சீட்டை பெட்டை போட்டு தள்ளிடலாம். ஓகே சவுண்டுக்கு என்ன கிளவியை காணோம். ஓகே இப்போ நம்ம அந்த பிக்கை அப்படியே தூக்கிடுவோம். பெட்டுன்னு அப்படியே உள்ளே போயிடுச்சு கைஸ். ஓகே வந்தாச்சு. இப்போ சவுண்டு போட்டாச்சு. இந்த சவுண்டு கண்டிப்பாக கிளவி வருவா. கிளவி போட்டு தள்ளிடலாம். கிளவி வா தெரியுண்டி வருவேன்னு வாங்கிக்கோடி. மை காட் ஐயோ கண்ணை ஷூட் பண்ணுறக்கு மேலே தூக்கி போட்டேனே சை. சாரி கைஸ் இப்படி தான் ஓட்டேன் அவமானப்படுறதா போச்சு. ஓகே டே 4 ஆரம்பிச்சிருச்சு. ஷூட் பண்ணுறதுக்குலாம் ட்ராப் பண்ணிட்டேன் கைஸ். ஒரே தூக்கி போட்டேன். சரி ஓகே டே 4 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே சீரியஸ் விளையாடணும் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக பெட்டுக்கிட்ட தான் போகணும். ஓகே இந்த கிளவி வேறு ட்ராப்பர் வச்சுட்டு போயிருக்கா கைஸ். அவள் ட்ராப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டேன். பட் ஆனால் அவன் உசோட தான் இருக்கான். ட்ராப் க்ளோஸ் பண்ணது வேகத்தில் வருவா. அந்த வேகத்தில் அடிச்சு அவளை படுக்க கூப்பிடும். இந்தா டக்க 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 எப்படி கிளவி படுத்துங்கடி. இங்கே உன் புருஷனுக்கான வந்துருப்பான் என்னதில் இதை போட்டு தரணும் கைஸ். ஏய் வெளியோ பள்ளி. இது என்னடா பெட்டு இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த வரையா வாங்கிக்கோ டக்க 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 டக்க. ஓகே செத்துருச்சு. இப்போ நம்ம கிளவனை போட்டு தரணும். வந்துடுவான். கிளட்டு பையன் அப்படா வந்தான் அவன். ஓகே டே 5 ஆயிடுச்சு. ஐயோ இதுக்கு மேலே தான் சீரியஸாக விளையாடணும் கைஸ். இந்த பெட்டை மட்டும் அடிச்சுட்டு அந்த கிழவனுக்கு இந்த கிளவி கண்ணு சவந்து போயிருங்க கைஸ். அப்புறம் என்ன நடக்க மாட்டேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எங்கே போய் உட்காந்தாலும் அங்கேயே அரை மணி நேரம் 1 மணி நேரம் அப்படி நின்றுட்டு இருப்பாங்க. கண்ணு மட்டும் சவந்தே இருக்கும். நம்மளே போய் அவுட் ஆனால் மட்டும் தான் அவங்க காம்ப்ரமைஸ் ஆகும். அது வரைக்கும் அங்கேயே நின்றுருப்பாங்க. இப்போ இந்த பிக்கை தூக்கி போய் நம்ம போய் மேலே போட்டு வந்துடுவோம். ஓகே இந்த கிழட்டு போய் வந்தாலும் வந்துடுவோம். நம்ம சீக்கிரம் போயிடலாம். ஓகே 3 பிக்கு நம்மளுக்கு கிடச்சிருச்சே. ஓகே நம்மளுக்கு வந்து இன்னும் ஒன்றே தான் வெப்பன் கீ மட்டும் கிடச்சா போதும். எஸ்கேப் ஆயிடலாம் கைஸ். இப்போ வந்து ஒரு பிக்கை போய் செட் பண்ணுவோம். ஓகே இங்கே தான் இந்த பிக்கு இருக்கும். இங்கே ஆடாச்சா இந்த ரூமா. ஓகே செட் பண்ணி 1 இன்னொரு பிக்கு எங்கடா அந்த கிழமை மொட்டை பையனோட பிக்கு இங்கே ஒன்று இருக்குது. ஓகே ஓகே கேஸ் இந்த பிக்கு தலை கிடச்சிச்சு. இன்னும் கால் தான் கிடைக்கணும். ஓகே கால் இன்னொரு பிக்கு இங்கே தானே இருந்தது. எங்கே வச்சேன் காணுமே. இங்கே போட்டேன். இங்கே தான் கைஸ் இங்கே போட்டேன். இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கடா காணோம் டேய். அந்த மூலையிலுக்கு தான் நினைக்கிறேன். ஆமாம் கைஸ் அதே தான். ஓகே இப்போ செட் பண்ணிடுவோம். செட் பண்ணிட்டா நம்மளுக்கு அது இது கிடச்சிரும். இது கிடைக்கும். டோர் ஓப்பன் ஆகிரும். அந்த டோரு இந்த கிழவனோட போட்டால் தான் பாஸ்வேர்டு கைஸ். இதை போட்டால் தான் அந்த டோரை ஓப்பன் ஆகும். ஓகே செட் பண்ணிடுவோம். அவ்வளோதான் கைஸ் செட் பண்ணியாச்சு. இப்போ அந்த டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போய் அதில் கேஸ் கட் செட் பண்ணணும் முதல்ல. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃப்ளோரா என்னமோ கைஸ். கிளாஸ் பூரா கட்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போய் செட் பண்ண தான் நம்ம அங்கே கீழே விழுகாமல் இருப்போம். இல்லைன்னா செட் பண்ணாமல் போயிட்டீங்கன்னா கீழே விழுந்துருவோம். அதுலேயே அவுட் ஆயிடுவோம். இங்கே கைஸ் அதுக்கு முன்னாடி ஆமாம் கைஸ் அதுக்கு முன்னாடி இந்த வெப்பன் கீ சேலஞ்சை முடிக்கணும். ஓகே இந்த முடிக்கணும் முதல்ல. அப்படின்னா தான் நம்ம இது செட் பண்ணவே முடியும். ஓகே இப்போ வெப்பன் கீ எடுத்து சைடாக கன் எடுக்க போயிடலாம். ஏன்னா கன்று மெயினாக தேவைப்படுது இந்த டோரை அன்லாக் பண்ணுறதுக்கு. ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட இதை அன்லாக் பண்ண வேண்டியது. ஃபஸ்ட்டு கிழமோட ஃபோட்டோ கண்டுபிடிக்கணும். அடுத்து இந்த கன்னை வச்சு ஷூட் பண்ணணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. சரி ஓகே இப்போ நம்ம சைடாக குதிச்சு கன் எடுத்து வந்துடலாம் கைஸ். கன்று தான் நமக்கு மெயினாக தேவைப்படுது. கன் எடுத்துகிட்டு பட் ஆனால் நான் இங்கேருந்து கீழே போகிற முன்னாடி முதல்ல கிளவியை போட்டு தள்ளிட்டு போயிடும் கைஸ். ஏன்னா வந்துடுவா. இதை வச்சுக்கோ. ஓடுறோம் அவ்வளோதான் கைஸ். கிளவி போஸ்ட்மார்ட்டம் பண்ணியாச்சு. கிளவி எங்கே வந்துட்டியே வாவாங்க கைஸ். கிளவி செத்து போயிட்டு அடிக்கடி குண்டில் மாட்டோம். அந்த கிளம்ப எஸ்ஆகிட்டே இருக்கிறான் கைஸ். ஓகே கிளட்டு போய் இங்கே போயிட்டுருக்கான். அவனை போட்டு தள்ள போகிறான் கைஸ். டே கிளம்பா நில்லுடா. எங்கடா கிளம்பனை காண ஓடி போயிட்டானா. ஓகே கைஸ் இப்போ வந்து அவ்வளோதான் கைஸ். நம்மளுக்கு எல்லாமே கிடச்சிருச்சு. இப்போதுக்கு இங்கே இருக்கோம். சைட்டாக நம்ம போயிடலாம். மேலே போயிடலாம். ஓகே கிளம்பனை போட்டு தள்ளிடலாம். சாப்பிடா. ஐயோ குடி மிஸ் ஆயிடுச்சு. இராயிரம் சாப்பிடா கேளவா. ஓகே கைஸ் அவ்வளோதான் கைஸ். இதுக்கு மேலே நமக்கு எதுவுமே தேவையில்லை. எல்லாம் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம மேலே போய் ஹெலிகாப்டர்ஸ்லேயே பண்ண போகிறோம். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போய் எல்லாம் செட் பண்ண வேண்டியதான். ஹெலிகாப்டருக்கு வந்து 3 பொருள் தான். டேப்பு கீயு பெட்ரோலு. ஆனால் அதுக்கு ஓப்பன் பண்ணுறது தான் நிறைய டோரை அன்லாக் பண்ண வேண்டியதாக இருக்குது. சரி ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக இதை ப்ளே பண்ணி கரெக்டாக ஷூட் பண்ணணும். ஓகே ஷூட் பண்ணிவிடுவோம். புல்லட்டை போட்டு ஓகே கரெக்டாக சுடணும். ஓகே ஒன்று கரெக்டாக சுடாது கைஸ். ஓகே அடுத்து நெக்ஸ்ட்டு ஷூட் பண்ணுவோம். மிஸ் ஆயிடுச்சு. ஓகே இது மிஸ் ஆகக்கூடாது. கரெக்டாக சொல்லுவோம். அடைச்சாய் மறுபடியும் மிஸ் ஆயிடுச்சா. வாங்கிக்கோ. அப்பையும் மிஸ் ஆயிடுச்சு கைஸ். ஓகே ஒரு 4-5 புல்லட்டை போட்ட வேண்டியதான் போல் தெரியுது. ஒன்றுனா பொறுக்கிட்டு இருக்க முடியல. அவ்வளோதான் கைஸ் போட்டாச்சு. இப்போ பாருங்கள் அடைச்சாய் மிஸ் ஆயிடுச்சா. அவ்வளோதான் கைஸ் அதையும் போட்டு இல்லையே ஷூட் பண்ணியாச்சு கரெக்டாக. அடுத்து ஃபைனல் பீஸ். இது ஒன்று தான் ஃபைனல் பீஸ். இதே கரெக்டாக ஷூட் பண்ணிடணும். இப்போ போடுறோம். அவ்வளோதான் கைஸ் கரெக்டாக ஷூட் பண்ணி. ஓகே டோர் அன்லாக் ஆயிடுச்சு. இங்கே மட்டும் அவ்வளோதான் கைஸ். லாஸ்ட் 5 டே மறக்காமல் இந்த கேஸ் இது என்னது கேஸ் ஃபியூஸ் கிளாஸ் ஃபியூஸ் இதை மட்டும் கரெக்டாக இங்கே வச்சுருங்க கைஸ். அப்படி வைக்காமல் போனீங்கன்னா கீழே செத்து போயிடுவீங்க. நான் உஷாராக வச்சுட்டு போங்க. ஓகே கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய் ஹெலிகாப்டர் தேவையான பொருளை செட் பண்ணுவோம். செட் பண்ணிவிட்டு ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான் கைஸ்.
ஓகே, ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம ஹெலிகாப்டர் எஸ்கேப் முடிக்க போகிறோம். சொட்டையும் மொட்டையும் கீழே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு போய் ஆனால் ஹெலிகாப்டர் எஸ்கேப்பில் இந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சி பார்க்கல. எதுக்கு இதை டேப்பு நானும் ஆச்சரியப்பட்டு போயிட்டேன் கைஸ். ஒரு டேப்பை வச்சு என்னென்ன பண்ணுவோன்னு எனக்கு தெரியும், பட் ஆனால் இங்கே ஒரு டேப் வச்சு என்னென்னமோ பண்ணுறோம் கைஸ். ஓகே, இதுதான் கைஸ் நம்ம எஸ்கேப்பு. 14 ஹெலிகாப்டர். எவ்வளோ ஹெலிகாப்டரு, சரி எவ்வளோ பெரிய ஹெலிகாப்டரு. கிழமை வீட்டுக்கு முன்னாடியே வீட்டுக்கு மேலே இவ்வளோ பெரிய ஹெலிபேட் வச்சுருக்கோம். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டரு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி பண்ணி பார்த்ததே இல்லை. பாருங்கள், இந்த டேப்பை கொண்டு வந்து இந்த ரக்கை செட் பண்ணு கைஸ். அவ்வளோதான். ரக்கையில் டேப் ஓட்டி எஸ்கேப் பண்ணுற முதல் நம்மளாக தான் இருப்போம்னு நினைக்கிறேன். சரி ஓகே விடுங்க, இந்த மாதிரிலாம் ஹெலிகாப்டர் இருக்குன்னு நான் நினச்சோட பார்க்கல. சரி ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போய் அடுத்து நெக்ஸ்ட்டான வேலையை பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல பெட்ரோல் கேன் எடுத்து ஊற்றுவோம். ஓகே, ஹெலிகாப்டருக்கு பெட்ரோல் ஊற்றுவாங்க. ஆமாங்க கைஸ், பெட்ரோல் ஊற்றுவாங்க. போய் ஊற்றிடுவோம். அடுத்து நெக்ஸ்ட்டு கீயை போட்டு எஸ்கேப் ஆகிட்டே இருக்க வேண்டியதான் கைஸ். சொட்டையும் மொட்டைக்கு ஆப்பு தான். ஓகே கைஸ், நம்ம ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இங்கே தான் டேங்க் இருக்குது. ஓகே, தப்பிக்க போகிறதுல இந்த கரெக்டு பையன் வேறு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க கைஸ். ஜோ ஓகே வாங்கி ஓகே ஜெய் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை போட்டு ஆடிட்டு இருக்கான் கிழவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன். ஓகே கைஸ், நம்ம போய் கீ எடுத்துகிட்டு போய் நம்ம ஹெலிகாப்டர் ஸ்டார்ட் பண்ணி கிளம்ப வேண்டியது தான். போவோம். இங்கே ஹெலிகாப்டர் கீயே அங்கே தான் போட்டுக்கணும், இங்கே கொண்டு வரலையா. ஓகே, கன்று மறுபடியும் அந்த கிழவனையும் போட்டுத்தலாம்னு நினைக்கிறேன் கைஸ். பட் ஆனால் கிரானைட் இல்லை, துப்பாக்கியில் அங்கே சுட்டு வந்துடலாம். பட் ஆனால் அது லாஸ்ட்டு 5 டே. இதில் போய் நம்ம குழப்பக்கூடாது, ஏன்னா குழப்பனா அவ்வளோதான் கைஸ். அப்புறம் அவ்வளோதான், மறுபடி எஸ்கே மணி பர்சன்ட் பண்ண முடியாது. அதனால் வந்து என்ன நம்ம சீக்கிரம் ஹெலிகாப்டருக்கு எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடலாம் கைஸ். ஓகே, போய் ஹெலிகாப்டர் நம்ம கீயை போட்டு பறக்க ஆரம்பிச்சிடுவோம். கிராணிக்கு கிழவனுக்கும் சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம் கைஸ். எண்டிங் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ ஓகே கைஸ், இது மாதிரி நம்ம ஹாரர் கேம்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணி போட்டே இருப்போம். இது மாதிரி ஃபன் பண்ணி போட்டே இருப்போம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ஓகே, அப்படின்னா தான் எனக்கும் ஒரு மோட்டிவேஷன் ஆகும். நானும் ரெகுலராக கேம் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஓகே கைஸ், மறக்காமல் உங்களுக்கு என்னென்ன கேம் பிடிக்கும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்ன கேம் ப்ளே பண்ண சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுவோம். ஓகே ஓகே, எண்டிங் ஸ்கேனு கைஸ். ஓகே, கிளவையா சொட்டை கிளவி மொட்டை கிளவா வரட்டா. பாய் பாய், டாட்டா, குட் பாய். ஓகேயா, ஓகே கைஸ், இதோட நான் வீடியோ பண்ணிக்கிறேன். மறக்காம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா பாய், லவ் கைஸ், சே யூ.